அடுத்தது கிச்சனில் ஃப்ளோர் எப்படி இருக்கணும், தரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுச்சு அப்படின்னா வழுக்கி விழுந்துருவாங்க இல்லையா. ஸோ அது எப்பொழுதுமே நம்ம ட்ரையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிச்சன் ஃப்ளோர் ஷுட் பி ட்ரை, ஃப்ரீ ஃப்ரம் க்ரீஸ், எண்ணெயோ இல்லை வந்து கெரோசின் இந்த மாதிரியோ அதெல்லாம் போடக்கூடாது. ஸ்கின்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தோல் சீவினிங்க, அந்த தோலில் வந்து நீங்கள் வந்து தரையில் போடுறது அந்த வழுக்கிறது. அதர்வைஸ் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஸ்லிப்பிங் த காஸ் ஆஃப் அ ஃபால். ஸோ ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கீழே விழுந்துருவாங்க. அதனால் அதில் கவனமாக இருக்கணும். ஆல் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் அஸ் ஓப்பனர்ஸ், knives should be stored in a drawer and immediately of the clearing they must be put away safely. அது நீங்கள் வந்து ஒரு ஓப்பனரோ இல்லை வந்து கத்தியோ இல்லை வந்து எதாக இருந்தாலும் அதை வெளியில் வைக்கக்கூடாது. இந்த குழந்தைங்க இருக்கும்போதே தெரியும், நம்ம எதுவுமே வெளியில் வைக்க மாட்டோம். ஏன்னா பார்த்தோன்னே அவங்களுக்கு எதுன்னு தெரியாது, அதை அவங்க பாட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஒரு ட்ராயரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இமீடியட்லி ஆஃப் கிளியரிங் அதே மாதிரி அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அங்கே உடனே அந்த இடத்துலேருந்து எடுத்து கொண்டு போய் சேஃபான பிளேஸில் வச்சிடணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ப்ரெஷர் குக்கர் ஷுட் பி யூஸ்ட் அஸ் பர் த மேனுஃபேக்சரர்ஸ் டிரெக்ஷன்ஸ், மேனுஃபேக்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதனால தான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுப்பாங்க. நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ப்ராப்பராக கரெக்டாக, ஏன்னா நிறைய இடத்துல அந்த குக்கர் என்ன ஆகுது, வெடிச்சிருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம அந்த குக்கரை யூஸ் பண்ணணும். டியூரிங் ஆப்ரேட்டிங் த ஓவன் ஷுட் நாட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஓவன். நீங்கள் இப்போ ஓவனில் சமைக்கிறீங்க அப்படின்னா ஓவன் குக் ஆகிட்டு இருக்க டைமில் நீங்கள் போய் அதுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஏதோ பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் அந்த குக் பண்ணுற டைமில் நீங்கள் வேறு இடத்துல, ஏன்னா ஹீட் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா ஓவன். அதனால் பாத்ரூம் அண்ட் பாத்ரூமையும் பெட்ரூமையும் எப்படி யூஸ் பண்ணுறது. எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் அண்ட் ப்ளக் பாயிண்ட்ஸ் ஷுட் பி ஃபிக்ஸ்ட் ஆன் த வால்ஸ் அட் அ ஹைட் அபவ் த ரீச் ஆஃப் சில்ட்ரன். எல்லாம் கரெக்டாக ஸ்விட்சஸோ இல்லை வந்து ப்ளக்ஸோ வந்து குழந்தைங்க டக்குன்னு தொடுற மாதிரியான ஏரியாவில் இருக்காங்க, கொஞ்சம் ஹைட்டாக அதனால தான் வைப்பாங்க நம்ம ஊர்லலாம். அது வந்து வால்ஸில் கரெக்டாக ஹைட்டான ஏரியாவில் வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க உடனே போய் அதை நோண்ட மாட்டாங்க. மினிமம் வாட்ஸ் பல்ப்ஸ் ஷுட் பி யூஸ்டு. நீங்கள் வந்து ரொம்ப டிம்மான லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் மினிமமாக நல்லா வெளிச்சமாக எரியிற மாதிரியான பல்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். மஸ்கிட்டோ மேட்ஸ் ஷுட் நாட் பி கெப்ட் இன் நியர் பெட்ஸ். அது மாதிரி அந்த டாட்டாய்ஸ் எல்லாம் கொளுத்தும் போது அது பக்கத்தில் பெட்டுக்கு பக்கத்தில் வச்சு கொளுத்துறது, இல்லை மேட்டுக்கு பக்கத்தில், அப்போ நெருப்பு சீக்கிரமாக பிடிச்சிரும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. பாத்ரூம் வந்து எப்பொழுதுமே க்ளீனாக வச்சுக்கணும். சில்ட்ரன் அப்படின்னும் போது சில்ட்ரன் ஷுட் பி கிவன் ப்ராப்பர் ட்ரைனிங் இன் த ஹேண்ட்லிங் ஆஃப் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எக்ஸப்ட் எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ். குழந்தைங்களுக்கு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் மிக்ஸி யூஸ் பண்ணுறதோ இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதோ லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ எப்படி வந்து சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லித்தரணும். ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து அப்புறம் சொல்லித்தந்தால் போதும், கொஞ்சம் வளர்ந்த பிறகு. ஏன்னா ஸ்விட்சஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது, அந்த ஓட்டைக்குள்ளே கையை ஓட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் குழந்தைங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. Children are under the care of their parents and at home. Parents have to educate the children to gain sufficient knowledge to keep themselves safe at all times. குழந்தைங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே நம்மளோட கண்காணிப்பில் வச்சுக்கணும், கவனமாக அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம அதே மாதிரி எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி நீ சேஃபாக யூஸ் பண்ணிக்கோ, நெருப்பு தொட்டால் சுடும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் குழந்தையிலேருந்தே சுடும் அப்படின்னு சொல்லி தரோம். அட் ஆல் டைம்ஸ், எல்லா டைம்லேயுமே நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. சில்ட்ரன் அட் ஹோம் cannot confine themselves to studies at all hours. எல்லா நேரமும் உட்காந்து படிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல குழந்தைங்க அப்படிங்கிறவங்க, எல்லாமே அவங்களும் செய்வாங்க. நோ சைல்ட் ஷுட் பி ப்ரிவென்டட் ஃப்ரம் பிளேயிங். விளையாட வேண்டாம் படி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து ரூல்ஸ் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைங்கள விளையாடவும் விடணும், படிக்கவும் விடணும். எப்பொழுதும் 24/7 படிச்சுக்கிட்டே இரு, நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். பிளேயிங் இன் த ஸ்ட்ரீட் ஷுட் நெவர் be encouraged. Parents should be vigilant in keeping the gate closed and see that the children are always indoor. மாதிரி கேட்டுக்கு வெளியே போய் விளையாடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. கேட்டுக்கு வெளியே போய் அனுமதிக்கும் போது ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும், விஜிலண்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு வண்டி போகிறது தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் வந்து ரொம்ப
குழந்தைங்கள வந்து இது பண்ணுது. ஸோ அங்கே விளையாடும்போது நீங்கள் கவனமாக அங்கேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு. சில்ட்ரன் ஷுட் நாட் பி அலவுட் டு கோ அலோன் டு த அப்ஸ்டேர்ஸ் ஆஃப் த பில்டிங்ஸ். அந்த மாதிரி மாடிக்கு போக வைக்கிறது தனியாக, அதெல்லாம் நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. எந்த குழந்தைங்களையும் மாடிக்கு தனியாக அனுப்பக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, விளையாடிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது ஏதாவது கீழே விழுந்துரும், எட்டி பார்ப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, கேட்டு க்ளோஸ் பண்ணிடணும், கேட்டுக்கு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்கே விளையாடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ஒரு ரூல்ஸ், பவுண்ட்ரின்றது நம்ம போகணும். The flooring of the bathroom and the lavatory should not be slippery. நீங்கள் வந்து பாத்ரூமில் இல்லைன்னா டாய்லெட்டில் எங்கே போனாலும் தண்ணி வந்து வழுக்கிற மாதிரி, இல்லை சோப்பு பட்டு வழுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், அடிபடும், தலையில் அடிபடும் and so on. Electric switches and plug points should be fixed on the walls at a height above their reach. அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஒரு ப்ளக் பாயிண்ட்டோ இல்லை வந்து ஸ்விட்சோ எது இருந்தாலும் நீங்கள் செவுத்தில் ஹைட்டாக எடுத்து வைங்க, இல்லைன்னா குழந்தைங்க அதில் விளையாடுவாங்க. சில்ட்ரன் ஷுட் நெவர் அலவுட் டு ஹேண்டில் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் சச் அஸ் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் ஸ்டோர். இங்கே பாருங்கள், ஸ்டவ்வு, மிக்சர் கிரைண்டர், அயன் பாக்ஸு இதெல்லாம் யூஸ் அலோவ் பண்ணவே கூடாது குழந்தைங்கள. அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா சுட்டுச்சு அப்படின்னா பயங்கரமான வலி இருக்கும், காயம் பட்டுரும் அப்படி. Sharp instruments should such as knives, scissors, vegetable cutter etc. should never be available to them. அது மாதிரி கத்தியோ சிசர்ஸோ வந்து வெஜிடபிள் கட்டரோ எது ஷார்ப்பான ஐட்டம்ஸோ அந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே, அருவா கொடுவா எதையுமே நம்ம வந்து கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கக்கூடாது, குழந்தைங்க கண்ணில் படுற மாதிரி. டோன்ட் அலவ் டு கோ நியர் ஸ்டவ், மிக்சி ஆர் கிரைண்டர். அது மாதிரி மிக்சிக்கிட்ட போகிறது, அடுப்புக்கிட்ட போகிறது, அடுப்பை திறந்து விட்றது, இல்லை கிரைண்டரை போடுறது, இது எதுக்குமே அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அட்வைஸ் தெம் டு வியர் காட்டன் க்ளோத்ஸ். அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுங்கன்னா, காட்டன் ட்ரெஸ் மட்டும் போடுறதுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. கீப் அவே த ட்ரக்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சேஃப்லி ஃப்ரம் த ரீச் ஆஃப் த சில்ட்ரன். மருந்து மாத்திரை நீங்கள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அந்த மருந்து மாத்திரையெல்லையோ இல்லை வந்து எந்த ஒரு இதையுமே வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து இப்போ ஹார்பிக்கு, அதுக்கப்புறம் டெட்டாலு, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு கெமிக்கல்ஸையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி வைக்காதீங்க, அவங்க தொடுற மாதிரியான இடத்துல வைக்காதீங்க. டு நாட் அலவ் சில்ட்ரன் டு ப்ளே நியர் த பார்க்டு சைக்கிள் அண்ட் மோட்டார்ஸ். அது மாதிரி வண்டி நிறுத்தியிருக்காங்க, பார்க் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரோ இல்லை வண்டியோ நிற்கிற இடத்துல பின்னாடி போய் நின்றுட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தெரியவே தெரியாது இவங்க கார் எடுப்பாங்க. ஸோ அந்த பார்க்கிங் ஏரியாவில் அவங்கள விளையாட வைக்கக்கூடாது, விளையாட சொல்லக்கூடாது. கிவ் ப்ராப்பர் கைடன்ஸ் டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் த டோர். இப்படி தான் நீ வந்து கதவை திறக்கணும், இப்படி தான் கதவை மூடணும், இல்லைன்னா கை விரல் மாட்டிக்கும், கையில் அடிபடும், விரலில் அடிபடும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணி சொல்லணும். விண்டோஸ் ஷுட் பி ஓப்பன் ஃபார் வென்டிலேஷன். ஜன்னல்கள் எப்பொழுதுமே திறந்துருக்கணும், அப்போ தான் நல்லா காற்றோட்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது சஃபகேஷன் நிறைய கொடுக்கும். இஃப் நாட் இன் யூஸ் டேர்ன் ஆஃப் த கேஸ் சிலிண்டர். நீங்கள் வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த சிலிண்டரை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ப்ளீடிங், ப்ரூசஸ், டிஸ்லொகேஷன், டேரிங் அப் ஆஃப் மசில்ஸ், பிரேக்கிங் ஆஃப் போன்ஸ், heavy hemorrhage and several other complications take place in their children for want of carefulness of the parents. திடீர்னு பார்த்தா ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், ரத்தம் நிறையா வலியுது, இல்லை வந்து சதை கிழிஞ்சிருச்சு, இல்லை எலும்பு உடஞ்சிருச்சு, அப்படி இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சில்ட்ரனுக்கு வராமல் நம்ம கவனமாக வந்து பார்த்துக்கணும். அது வந்து பேரண்ட்ஸோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ளே கிரவுண்டில், நம்ம ஸ்கூலில் பார்த்துட்டோம், ஹோமில் பார்த்துட்டோம். அடுத்தது விளையாடுற இடத்துல ப்ளே கிரவுண்டில் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு? ப்ளே கிரவுண்டில் ப்ளே ஏரியா இருக்கும், ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த நீங்கள் ஷட்டில் பேட்டோ இல்லை வந்து கிரிக்கெட் பேட்டோ, பாலோ இந்த மாதிரி இருக்கும். ப்ளே ஏரியா இருக்கும், ப்ளே ஃபீல்டு இருக்கும், அப்போ சேஃப்டி எய்ட்ஸ் இருக்கும், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு ப்ளே ஏரியாவில் இருக்கணும். அப்போ ப்ளே ஏரியானும் போது the field must be clean and articles like broken glass nails, small pieces of stones and other harmful articles must be
removed from the field and rectified through periodic inspection. ஒரு ப்ளே கிரவுண்டில் நீங்கள் போய் விளாட்றீங்க, இல்லை பேஸ்கெட் பால் கிரவுண்டில் நீங்கள் போய் விளாட்றீங்க அப்படிங்கும்போது அங்கே ஏதாவது உடஞ்ச கிளாஸோ இல்லை வந்து ஆணிகளோ இல்லை வந்து சின்ன சின்ன கல்லுகளோ குத்தி இருந்துச்சுன்னா ரத்தம் வர மாதிரி, இல்லை ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஏதாவது ஒரு சப்ஸ்டன்சஸ், ஏதோ ஒரு இதோ வந்து கூர்மையான இல்லை ஒரு இரும்போ ஒரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி கிடந்துச்சு அப்படின்னா அதை உடனே அங்கேருந்து எடுத்து போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக எல்லாமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். ப்ளே கிரவுண்ட்ஸ் ஆர் நாட் மேட் இன் அ டே ஆர் டூ. கண்டினியூஸ் அட்டென்ஷன் அண்ட் மெண்டிங் ரெண்டர் த ஃபீல்டு பிளேயபிள். இது மாதிரி ப்ளே கிரவுண்டுங்கிறது இப்போ ஒரு நாளில் உண்டாக்குறது அப்படி இல்லை, 1 or 2 டேஸில் கொண்டு வந்தது இல்லை. அது ஏற்கனவே இருக்குது, அதை நம்ம கண்டினியூஸாக அதை கவனம் செலுத்தி அதை நம்ம பார்க்கணும். அதில் ஏதாவது இருக்கா, ஹார்ம்ஃபுல்லாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த ஃபீல்டை வந்து நல்லா வச்சுருக்கணும். ஸ்பேஸ் பிட்வீன் கோர்ட்ஸ் இஸ் எசென்ஷியல். அது மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு நடுவில் இடங்கிறது ரொம்ப அவசியம். அப்படின்னா இடைவெளி விடுறது அவசியம். இன் மார்க்கிங் த ப்ளே ஏரியாஸ் instead of chanam, it is usually the practice to the ropes. ஸோ நம்ம வந்து ஒயிட்டில் ஒரு சாக் பீஸ் மாதிரி வச்சு கோடு போட்டு இந்த வந்து பேஸ்கெட் பாலுக்கு கொக்கோக்கு இந்த மாதிரி நம்ம பிரிப்போம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ரோப்பை வச்சு டெம்ப்ரரியாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ப்ளே ஏரியா அந்த ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிக்கோங்க. சேஃப்டி மெஷர்ஸ் ஷுட் பி மேட் அவைலபிள் டு ப்ரிவெண்ட் த ஃபால் ஆஃப் ஃபியர் ஆர் இன்ஜுரி டு என்கரேஜ் ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸு. அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள்ன்றதை நம்ம எடுத்தே ஆகணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ன்றதை நம்ம எடுத்தே ஆகணும். அப்போ வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. இல்லை ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Pupils should be advocated well to keep off the grass, not to cut across the ground facilities or not to misuse the play fields. மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும், கிராஸ் அந்த புல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் போய் பிடுங்கிட்டு அதில் விளையாடிட்டு அதில் சில நேரம் பாம்பு இருக்கும், பூச்சிகள் இருக்கும், அது கூட நம்ம கவனமாக இருக்கணும் இல்லையா. அது மாதிரி அந்த 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 கிராஸில் நடந்து ஓடுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபீல்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. Care should be taken to keep the ground smooth with a good grading for free flow of water to the drains and drains. ரொம்ப கவனம் வந்து அதிகமாக தேவை நம்மளுடைய கிரவுண்டை வந்து நம்ம ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து மழை பெஞ்சிருச்சு கிரிக்கெட் கிரவுண்டு, உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சேஃபாக இது பண்ணி அதுக்கப்புறம் தான் விளையாட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிரவுண்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து நல்ல குவாலிட்டியோடு வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் தண்ணி இருந்துச்சுன்னா அது உடனே ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி, இல்லை மோட்டார் பம்பை வச்சு அதை எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அது ரெயினாக மழை மூலியமாக வந்தாலும் சரி, அதில் சில நேரம் தண்ணி வந்து நிற்கும், அந்த மாதிரி இருக்காமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் ஷுட் பி மேட் அவைலபிள் ஆஸ் க்ளோஸ் டு த ப்ளே ஃபீல்ட் ஆஸ் பாசிபிள். ஸோ விளையாட்டு ஸ்தலங்களில் கண்டிப்பாக முதலுதவி அப்படிங்கிறது இருக்கணும். கண்டிப்பாக அந்த வசதியை ஏற்படுத்தி வச்சுருக்கணும் ஸ்கூல். ட்ரிங்கிங் வாட்டர் மஸ்ட் பி அவைலபிள். குடி தண்ணிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும். வாட்டர் பாட்டில் வச்சுருந்தா மட்டும்தான் குடி தண்ணி, இல்லை காசு கொடுத்தா தான் இது தண்ணி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு தண்ணி தாக அடித்தா அந்த குழந்தைங்கள் போய் தண்ணியை ஃப்ரீயாக எடுத்து குடிக்கிறதுக்கு ஆனால் இடமா இருக்கணும். போஸ்ட்டு ஷுட் பி பெயிண்டட் வித் ஒயிட் பெயிண்ட். ஒயிட் பெயிண்டில் போஸ்ட்டை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. எக்யூப்மெண்ட்ஸ் அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அதை நம்ம பண்ண போகிறோம். ஆல்வேஸ் செக் த எக்யூப்மெண்ட் பிஃபோர் ஒர்க்கிங் கிளாஸை. விளையாடுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி செக் பண்ணுங்கள். கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இங்கே ப்ளே கிரவுண்ட்னால நம்ம ப்ளே கிரவுண்டில் இருந்து செக் பண்ணுறோம் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ. அது வந்து ட்ராலியாக இருக்கலாம், பேக்ஸாக இருக்கலாம், பாக்ஸஸாக இருக்கலாம். பிளேஸ் எக்யூப்மெண்ட் இன் சூட்டபிள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் சச்சஸ். எங்கே போய் இந்த இடத்துல தான் இந்த பாலை வைக்கணும்னா அந்த இடத்துல அந்த பாலை வைக்கணும், உங்கள் பேக் இங்கே தான் வைக்கணும், உங்கள் பாக்ஸ் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டோரேஜ் ப்ளேஸில் வைக்கணும். Anklets must be used by the students while playing some games like football. ஃபுட்பால்லாம் விளையாடும்போது ஆங்க்லெட்ஸ் கொலுசு போடுறது இதெல்லாம் ஓகே. பட் சில இதுலலாம் வந்து ஆங்க்லெட்ஸ் போடக்கூடாது, கம்பல்சரி ஸ்கூல்ஸில் சொல்லுவாங்க எந்த நகைகளும் அணிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
Teachers should train the students in the use of different equipment so that the participants will be able to play efficiently with those equipments. For example, cricket balls. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பால் எப்படி யூஸ் பண்ணுறது, விளையாடுறது எப்படி, அந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கணும். அது கிரிக்கெட் பாலாக இருக்கலாம், ஷார்ட் புட்டாக இருக்கலாம். ஷார்ட் புட்டெல்லாம் காலில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கான சேஃப்டி என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி போடணும், த்ரோ பண்ணணும். ஜாவ்லின் த்ரோலாம் சொல்லுவாங்க, இங்கேருந்து இப்படி ஷார்ப்பாக பார்த்து கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத நம்ம சொல்லிக்கணும். தே மஸ்ட் know how to save themselves from accidents and injuries. அவங்களுக்கு இந்த மாதிரி அடிபடாமல் விளையாடுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எந்த ஒரு அடியும் இல்லாமல் அவங்க அழகாக சேஃபாக விளையாடுறதுக்கு கற்றுக்கணும். இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ரூல்ஸுன்றது இருக்குது இல்லையா. நீங்கள் எந்த மேட்ச் விளையாண்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் சரி, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்பால் விளையாடும் போது ஃபுட்பால் கிக்கிங், ட்ரிப்பிங், pushing an opponent or jumping at him, as also pulling an opponent bodily or by his shirt constitutes foul play. பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க, அவன் நல்லா விளையாடுறான் அப்படின்னா அவனை போட்டு எட்டி உதைக்கிறது, அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. இந்த பிகில் படத்தில் கூட வந்து போய் அடிப்பாங்க, ஆனால் வந்து ஃபவுலுன்னு சொல்லுவான் அந்த அம்பையர். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். யாரையும் உதைக்கக்கூடாது, தள்ளக்கூடாது, அவங்க மேலே குதிக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து ரூல்ஸு ஃபுட்பாலில். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. to charge dangerously or to injure a player, bad fall. அது மாதிரி ஒரு அடிப்படை வைக்கிற அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு டேஞ்சரஸான இதெல்லாம் கொடுக்கும்போது அது வந்து ஃபவுல், அது வந்து பேட் ஃபவுலுன்னு சொல்லிடுவாங்க. As a safety measure, players should be advised not to adopt bad fouls. அந்த மாதிரி சேஃப்டியான இதுக்கு வந்து சொல்லிடுவாங்க நடவடிக்கை எடுக்கும் போது. இந்த மாதிரி நீங்கள் பேட் ஃபவுல்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. Players must know what they are going to do and they should do different activities while practicing in games. அது மாதிரி ஒரு ஃபுட்பால் பிளேயர்னால் அந்த ஃபுட்பால் பிளேயருக்கு ஃபஸ்ட்டு எப்படி த்ரோ பண்ணும், எப்படி வந்து பாலை வந்து அஃபெண்ட் பண்ணும், இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணுமே தவிர இந்த யாரையும் எந்த இன்ஜுரியும் கொடுக்கக்கூடாது. எந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணி பார்க்கலாம். அங்கே 10 பேர் அந்த பிகில் படத்தில் நிற்க வச்சுட்டு அந்த 10 பேருக்கும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாரு இல்லையா, அந்த கரெக்டாக அந்த கோல்குள்ளே கரெக்டாக போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். டீச்சர் ஷுட் மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் நோ ரூல்ஸ் ஆஃப் த கேம் பிஃபோர் அட்டெம்ப்டிங் டு டீச் இட். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும். அந்த கேம்குள்ளார அவங்க போகிறதுக்குள்ளார இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணால் தான் நீ வந்து விளையாட முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி த ரூல் ஆஃப் கேம் ஷுட் பி ரிவார்டட். அது மாதிரி நீங்கள் நல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதற்குரிய கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒலிம்பிக்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பெரிய பெரிய கேம்ஸ்க்கு போகலாம், ஸ்டேட் கேம்ஸ் விளாட்லாம், இல்லை நேஷ்னல் லெவலில் நீங்கள் கேம்ஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணும். Teachers should carefully evaluate the situations and says with the students about their activities. ஸோ டிஸ்கஸ் அவங்க வந்து கவனமாக இந்த குழந்தைங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனையும் அவங்க எவாலுவேட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும், என்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், இப்படி இருக்கணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கலந்துரையாடணும். we must be sure that the teachers assisting the program of games are aware of the safety factors. அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த டீச்சர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் அந்த கேம்ஸில் அவங்களுக்கு அசஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணும்போது சேஃப்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கா, அதை பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும், அதை பார்க்கணும். இன் ஆர்டர் டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வராமல் பார்க்கணும் இந்த ஃபீல்டில் அப்படின்னா the teacher should use some tone of voice each time he speaks to
த ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் அ மேஜர் க்ளூ டு ஹிஸ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த வாய்ஸ் டோனை அவங்க மாற்றி அவங்க கரெக்டாக சொல்லும்போது அந்த குழந்தைங்க அதை வந்து க்ளூவாக எடுத்துகிட்டு, ஓ இதுதான் நம்மளோட பவுண்ட்ரி, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. தஸ் ஹீ கேன் அவாய்ட் டேஞ்சர் இந்த ஃபீல்டு. அதனால் அந்த டேஞ்சர் எதுவுமே இல்லாமல் அவங்க உடனே வந்துடுவாங்க, கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் ஏதாவது ஸ்கூல்ஸில் இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணுறது? சில்ட்ரன் ஷுட் பி அலவுட் இன் சச் ஸ்விம்மிங் பூல்ஸ் வேர் த வாட்டர் இஸ் நாட் ஸோ டீப். ரொம்ப ஆழமாக இருக்கிற தண்ணிக்குள்ளெல்லாம் குழந்தைங்கள விடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் ஆழமாக இருக்கும்போது அலோவ் பண்ணாதீங்க. அட் த டைம் ஆஃப் ஸ்விம்மிங் சர்டன் பிரின்சிபல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோ பை த ஸ்விம்மர்ஸ். இல்லை ஸ்விம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்டன் ரூல்ஸ் என்னது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Children suffering from skin diseases should not be allowed to use the swimming pool. இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்னது இந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் இருக்கக்கூடாது. அதில் ஏன்னா மறுபடியும் நிறையா பரவும், நிறையா வரும். அதனால் provision must be made recruit supervisors to look to the safety of the individuals. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேஃப்டி பலூன்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி அந்த இதை போட்டுக்கிட்டால் தான் அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கொடுக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது ரொம்ப நல்லது. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சூப்பர்வைசர்ஸ் பார்க்கணும். ஜிம்முக்கு போனீங்கன்னா அதில் என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்? த பார்ட்டிசிபென்ட் ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி ஒபே த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் ஜிம்னாஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ். யார் ஜிம்முக்கு போனாலும் அங்கே இருக்கிற ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி வடிவேலு வந்து அந்த லெஃப்ட்டு அந்த கம்பியை தூக்குவான், அவன் மூக்கிலே விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூக்கில் பயங்கரமான இன்ஜுரி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆல் ஜிம்னாஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி கண்டக்டட் அண்டர் த ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் அ ட்ரெயின்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர். அதில் பார்த்திங்கன்னா வடிவேலே ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி, ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஆனால் அவருக்கே அந்த கம்பியை வெயிட் லிஃப்ட்டை தூக்க முடியல, அவருக்கு மூக்கில் விழுது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக அந்த சூப்பர்விஷன் அந்த ட்ரெயினர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். அவங்களோட கண்ணு முன்னாடி அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்கிற எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். Learning of exercises should progress some from simple exercises to difficult exercises. அப்போ நம்ம வந்து முதல்ல விகரஸாக பண்ணக்கூடாது. பெரிய பெரிய எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு சிம்பிளான எக்ஸசைஸில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து அப்படியே டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ்க்கு நீங்கள் போகணும். எக்ஸசைசஸ் மஸ்ட் பி கண்டக்டட் அக்கார்டிங் டு ஃபிக்ஸ்டு டைம். மாதிரி எக்ஸசைசஸ் வந்து கரெக்டாக 1 ஹவர்னா 1 ஹவர், இந்த டைம்னா இந்த டைம், அதுக்குள்ளார நம்ம ஃபிக்ஸ்டாக பண்ணால் தான் அதுக்குரிய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதையும் ஃபாலோ பண்ணணும். A large mat should be also be placed under the flying rings. அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய மேட்டை நீங்கள் வந்து போடுங்க. அப்போ அந்த ரிங்ஸ் எல்லாம் விளையாடும் கீழே விழுந்திங்கன்னா அதை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிங்ஸை பிடிச்சிக்கிட்டு மேலே அப்படியே காலை தூக்கி அங்கே ஒரு பல்ட்டி அடித்து வருவாங்கள்ல, அந்த மாதிரி வரும்போது அங்கே சேஃப்டிக்காக ஒரு மேட்டுங்கிறது இருக்கணும் அப்படின்னு. இதோட செகண்ட் யூனிட் ஓவர். ஆனால் இந்த கொஸ்டின் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, சேஃப்டி அட் ஹோம், சேஃப்டி அட் ஸ்கூல், சேஃப்டி அட் ப்ளே கிரவுண்ட், இது எல்லாமே ஒரே கொஸ்டின் தான். அப்போ இந்த 10 மார்க்குக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். இல்லை தனியாக சேஃப்டி அட் ஹோம்னு கேட்டாங்கன்னா அந்த சேஃப்டி அட் ஹோம் மட்டும் நம்ம தனியாக எழுதணும். கிளாஸ் ரூமில், லெபார்ட்டரியில். அப்போ சேஃப்டி எஜுகேஷன்றதும் போது இது எல்லாமே சேர்ந்து வரதான் சேஃப்டி எஜுகேஷன்.